ஃபர்ஸ்ட் 100 வீடியோ போடுங்க. 101வது வீடியோ வந்து என்கிட்ட பேசுங்க. வீடியோ போட்டா மட்டும் போதாது, அதுல இருந்து எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், ஒரு 10 வீடியோ போட்டு நம்மளால வரலன்னு விட்டுறாதீங்க. நீங்க யாருமே எடுத்த உடனே எக்ஸ்பர்ட் ஆகிறது இல்ல. எக்ஸ்பர்ட் ஆனவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் தோத்து போயிட்டு தான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்பாங்க. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி மிஸ்டர் பீஸ்ட்னா யாருன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு அவரை பத்தி ஒரு குட்டி கதையா சொல்லி முடிச்சிடுறேன். மிஸ்டர் பீஸ்ட் யாருன்னா ஃபேமஸ் யூடியூபர். அவருடைய இன்கம் மட்டும் வருஷத்துக்கு 400 கோடிக்கு மேல வருது. அவருடைய ஃபேஸ் மட்டும் தம்ப்நெயில் எடுத்து போட்டாலே எக்கச்சக்கமா வியூஸ் பிடிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூபர்னே நம்ம சொல்லிக்கலாம். இந்த உலகம் தோத்தவங்க சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சுங்க சொன்னா கேட்கும். என்னடா இது படத்துல வர சினிமா டைலாக்ல எடுத்து சொல்றேன்ட்டு நீங்க நினைக்கலாம். அதுக்கு சாரி, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஒரு சின்ன சேனல் தான் இருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த வீடியோ நான் சொல்றது வந்து மிஸ்டர் பீஸ்டே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா இருக்குன்ட்டு நான் அவரு சொன்னது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கொட்டும் படிய பொருட்படுத்தாம தான் ரத்தத்தை தாய்நாட்டுக்கு தார வாத்து கொடுத்த லெப்டினன்ட் கர்னல் நட்ராஜ் விஜயராகவனா இல்ல. நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, ஸோ அவங்க சொன்னா கேட்பீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன சொல்றான், இஷ்டத்துக்கு பேசுறான். மோஸ்ட்லி எந்த ஒரு சேனல்லையும் அவங்களுடைய சேனல் எப்படி growth ஆச்சு அப்படின்ற சீக்ரெட்டை சொல்லவே மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்பா அப்படின்னு. அப்படி சொன்னாலும் அது யாரும் தமிழ்ல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ மிஸ்டர் பீஸ்ட் சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தமிழ்ல அச்சு பிசறாம அப்படியே நான் சொல்ல போறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் யூடியூப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. மிஸ்டர் பீஸ்ட் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வியூஸே வராது. அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அந்த மிஸ்டர் பீஸ்ட்கே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வியூஸ் போகல. அதை நினைச்சு நீங்க ஃபீலே பண்ண தேவையில்ல. என்னடா போட்ட வந்து வியூஸே போகலன்னு நீங்க யாரும் ஃபீலே பண்ண தேவையில்ல. அது சகஜம் தான். புரிஞ்சுக்க மனசு இல்லையானாலும் இதுதாங்க நிஜம். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் ஒரு செகண்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் மேட்டர் இல்ல, வியூஸ் மேட்டர் இல்ல. மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. நீங்க சப்ஸ்கிரைப் வரலையே, வியூஸ் போகலையே அப்படின்றத நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு, டயர்ட் ஆகிறத விட்டுட்டு அதை கொஞ்சம் தூரமா வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றதையும், சாரி நம்ம ப்ரோ யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் இருக்கார்ல, அவரு சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல்லையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரலாம். சாரி, சொல்லக்கூடிய விஷயத்தையே மாத்துறேன். செகண்ட் பாயிண்ட்ல என்ன மெயின் திங்னா, ஓவர் திங்க் பண்றதை விட்டுட்டு வீடியோவை கன்சிஸ்டன்சியா அப்லோட் பண்ணுங்க. அவரு தேர்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போடக்கூடிய ஒரு வீடியோ இல்ல 10 வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அவர் கண்டிப்பா கான்பிடென்டா சொல்றாரு, கண்டிப்பா வியூஸ் போகாதுன்றதுதான் சொல்றாரு. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு 10 வீடியோ 15 வீடியோ போட்டுட்டு வியூஸே போல அப்படின்ட்டு சேனலை குவிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். விட்டு சேனலை மறுபடியும் பூஸ்ட் பண்ணலாம். கெட் ரெடி காய்ஸ், இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இவரு நாலாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 50 to 100 வீடியோ போடுங்க. போட்டுட்டு 101வது வீடியோ, அதாவது 101 அந்த வீடியோல வந்து நீங்க போட்டு இருக்கக்கூடிய வீடியோ, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் வியூஸ் எப்படி இருக்குன்னு நம்ம சேனல்ல வந்து அப்போ வந்து சொல்லுங்க போட்டுட்டு. பிகாஸ் அந்த அளவுக்கு உங்க சேனல் அன்னைக்கு அந்த 101வது வீடியோல க்ரோ ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த விட 101வது வீடியோல வந்து நீங்க போட்ட வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் வியூஸ் போயிருக்கும், ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. மிஸ்டர் பீஸ்ட் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு, நீங்க 101வது வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸே அந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். அந்த வீடியோக்கு நீங்க உங்க ஹார்ட் ஒர்க் தாங்கின மாதிரி அந்த வீடியோவும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருந்திருக்கும். நீங்களும் கூடிய சீக்கிரம் 100 வீடியோ அப்லோட் பண்ணுங்க. 100 வீடியோவை ரீச் பண்றதுக்காச்சும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன், நானும் அது கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அவர் சொல்லக்கூடிய 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 100 வீடியோ போடுறீங்களா,
அந்த 100 வீடியோலேருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கலாம், வெறும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி என்னென்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த 5வது விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ணுறது. அப்படி என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் மெயினாக கற்றுக்கணும்னா, அதில் ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுல நீங்கள் எஃபோர்ட் கொஞ்சம் போடணும். இங்கே எஃபோர்ட் தான் மேட்டரு. நீங்கள் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு யூடியூப் உங்களை கண்டிப்பாக கை கொடுக்கும். கொஞ்சமாச்சு ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணுங்க மக்களே. ஒரு வீடியோ போடும்போதும் கண்டிப்பாக எடிட்டில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பேசிக்கே தெரில. செகண்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோக்கு நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ண பார்ப்பீங்க. சரி, இப்போது கட் பண்ணுறது கற்றுனீங்க, அடுத்த வீடியோ பேஸ்ட் பண்ணுறது கற்றுப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீடியோலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணலாம் எடிட்டில். ஸோ கொஞ்சமாச்சு எடிட் பண்ண கற்றுக்கோங்க ஒரு வீடியோலையும். 3வதாக இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கற்றுக்குங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும். அந்த ஃபோனில் கொஞ்சமாச்சு நிறைய ஆப் வந்துச்சு, அந்த ஆப்பில் வாய்ஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கொஞ்சமாச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப்பு தான் நான் சொல்கிறது. இப்போது ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த வாய்ஸ் விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் இந்த 3வது விஷயமா சொல்லியிருக்காங்க இவர் சொல்லக்கூடிய 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. தம்ப்நெயிலில் என்ன சேஞ்ச் கொடுத்தா ஆடியன்ஸ் கொஞ்சம் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க. அந்த மோஸ்ட்லி உங்கள் தம்ப்நெயிலை பார்த்து தான் ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறாங்க உங்கள் வீடியோவை. நீங்கள் எந்த அளவுக்கு தம்ப்நெயிலை கொஞ்சம் கலர் கிரேடியன்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து, மோஸ்ட்லி நார்மலாக ஃபோட்டோ எடுத்து தம்ப்நெயிலில் வைக்கிறதோட எடிட் பண்ணி கொஞ்சம் போடுங்க, கலர் கொஞ்சம் ஏற்றுங்க தம்ப்நெயிலில். இதெல்லாம் ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா வைங்க, அட்ராக்டிவாக வைங்க. இதெல்லாம் வச்சாலே கண்டிப்பாக உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இவர் சொல்லக்கூடிய 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் எவ்வளோதான் கற்றுக்கிட்டாலும் அவங்க ஒரு வீடியோவை கண்டிப்பாக கரெக்டாக போடுறதே இல்லை. இப்போ நானே கூட வச்சுக்கோங்களேன், நான் எல்லா விஷயம் கற்றுக்கிறேன்னு ஒரு எக்ஸாம்பிள். நான் எல்லா விஷயம் கற்றுக்கிறேன்னா நான் கண்டிப்பாக பெட்டராக நான் வீடியோ போடவே மாட்டேன். பிகாஸ் எந்துலேயும் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும். ஸோ நீங்கள் தப்பு அதை நீங்கள் பயப்படாதீங்க. நான் மிஸ்டேக் வந்தால் அது சரி பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி இவர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்டில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட வீடியோ போஸ்ட் போடுறேன். அப்படியே அந்த வீடியோ உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கணும்னா ஒரு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் போட ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.